சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்று நாம் காணப்போவது உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கதையும் சிறப்புகளும். கேரளாவின் பத்தனம்திட்ட மாவட்டத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. புராணக் கதைகள் படி ஐயப்பன் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவின் மோகினி வடிவமும் இணைந்து பிறந்த தெய்வம். சிறு வயதிலிருந்தே ஐயப்பன் அசுரர்களை அழித்து தர்மத்தை காப்பவரானார். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் 41 நாள் விரதம் பிடிக்கிறார்கள். இருமுடி கட்டுடன் மலையை ஏறி 18 புனித படிகள் ஏறி சென்று தர்மசாஸ்தாவை தரிசிக்கிறார்கள். இங்கு சாதி மத வேறுபாடே இல்லை. அனைவரும் ஒரே குரலில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஜபிக்கிறார்கள். மண்டல பூஜை, மகர ஜோதி இவை சபரிமலையின் மிகப்பெரிய விழாக்கள். குறிப்பாக மகர சங்கராந்தி நாளில் தோன்றும் அந்த தெய்வீக ஜோதி பக்தர்களின் கண்களில் கண்ணீரை வரவைக்கும் தரிசனம். சபரிமலை ஐயப்பன் பக்தர்களுக்கு தர்மத்தையும் சமத்துவத்தையும் போதித்து ஆன்மீக சுடராய் விளங்குகிறார். மேலும் பல அரிய வரலாற்று கதைகளை அறிந்து கொள்ள ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.